முதல் முக்கிய காரணம் விஜய் கிளம்புனது லேட். ஏன்னா சீன் போடணும்னு நினச்சது அது. அப்போ தான் வந்து எல்லோரும் நிற்பாங்க, நான் 5 மணி நேரம் கழித்து வந்தாலும் நிற்பாங்க, அதான் என் செல்வாக்கு, என் தொண்டர்கள். நான் 8:30 சொல்லிட்டு நைட் 8:30 வந்தால் கூட நீங்கள் பூரா அங்கேயே நிற்பாங்க, அந்தளவுக்கு தற்கொலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தெனாவட்டு தான் இவ்வளோ பெரிய இஷ்யூவாக கொண்டு போய் விட்டுருக்கு. இதே ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் கரூர் சப்ஜெயிலை தாண்டி வந்திருக்க முடியாது. யார்? விஜய். கரூரை தாண்டி சென்னைக்கு வந்திருக்க முடியாது. அங்கேயே தூக்கியிருப்பாங்க. தூக்கி மிட் நைட்டில் கொண்டு ஆஜர்படுத்தி உள்ளே தள்ளியிருப்பாங்க. கூட 4 பேர் இருந்தாங்க. இல்லை, அந்த 4 பேருக்கு நன்றின்ற மாதிரி இந்த 4 பேரையுமே ஆளக்காணும். ஆதவர்ஜனா எங்கே போனான்னே தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஆதவர்ஜனா தான். விஜய் வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எந்த தலைவனுமே எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவத்தை விரும்பவே மாட்டாங்க, பாஜகவை தவிர. முதலமைச்சர் வந்து அதை புரிந்து கொண்டு விஜயை கைது செய்யலை. புஷி ஆனந்தெல்லாம் தூக்குறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. இப்போ தேடிட்டு இருக்காங்கன்ற புஷி ஆனந்தெல்லாம் பிடிக்கிறது பத்திரிக்காரனுக்கே தெரியும். இப்போ புஷி ஆனந்த் எங்கே படுத்திருக்காப்புலன்னு. விஜய் ரசிகர்களும் சரி, தொண்டர்களும் சரி, இது வந்து ஒரு சதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. ஏங்க, அவங்க வந்து தற்குறிகள்ங்க. விஜய் ரசிகர்கள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, தற்குறிகள் அப்படி சொல்லுவாங்க. அடிப்படை அறிவே இல்லாதவனை நேசிக்கிறோம், அவங்களாம் ஒரு சைக்கோ மனநிலையில் உள்ளவன் தான் அதை சொல்ல முடியும். தவிர மித்தவெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. விஜய்க்கெல்லாம் ஒன்றும் விரலை இப்படி வச்சிங்கன்னா கூட தெரியாது. இப்போ மத்திய அரசுமே ஹேமா மாலினி தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க. கமிஷன் அமைச்சிருக்காங்களா? ஒருவேளை விஜய் வச்சு படம் கிடம் பண்ணுறாங்க நினைச்சேன். ஹேமா மாலினி அப்பத்தாவை போட்டு ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்றது இந்த உலகத்துக்காக எல்லாம் ஜெர்மனில் ஆச்சரியப்படுறான், இது பிபிசியில் ஆச்சரியப்படுறான், பிபிசி இங்கிலீஷில் அல் ஜசீரா போடுறான். அதாவது அவங்க கேவலமாக செருப்பை கழட்டி அடிச்சிருக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி நியூஸ் போடுறாங்க. விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது ஏன் கவர்மெண்ட்டே கேஸ் போடலாம், அப்புறம் எப்படிங்க நீங்களாக கிளப்பி விடுறீங்க விஜய் கைது செய்யணும்? விஜய் கைது செய்யணும்னு ஏதாவது முதலமைச்சர் சொன்னாரா? இல்லை கேஸ் போட்டிருக்காங்களா? எஃப்ஐஆர் போடு. விஜயை தூக்குறதுன்னா அன்றைக்கே தூக்கி கரூர் ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய கட்சிக்காரன் 30 பேர் 40 பேர் செத்துருக்கான ஒரு தலைவன் உண்மையிலே வருத்தப்படும். அவனை மேலும் புண்ணாக்குறதுக்கு உள்ள தூக்கி போட்டு அவனை நசுக்கி வழக்க போட்டு டென்ஷன் ஆக்க வேணான்னு செய்கிறதுக்கு நன்றி சொல்லணும் முக ஸ்டாலின். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் விஜயோட சுற்றுப்பயணம் மிகப்பெரிய ஒரு கோர சம்பவமாக நடந்திருக்கு. ஏறக்குறைய இன்னைக்கு கணக்கு 41 பேர் இறந்துருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? அதான் நம்ம எல்லாரும் தான் சொல்லியிருக்கோம். முதல் முக்கிய காரணம் விஜய் கிளம்புனது லேட்டு. ஏன்னா சீன் போடணும்னு நினச்சது அது. அப்போ தான் வந்து எல்லோரும் நிற்பாங்க, நான் 5 மணி நேரம் கழித்து வந்தாலும் நிற்பாங்க, அதான் என் செல்வாக்கு, என் தொண்டர்கள். நான் 8:30 சொல்லிட்டு நைட் 8:30 வந்தால் கூட நீங்கள் பூரா அங்கேயே நிற்பாங்க, அந்தளவுக்கு தற்கொலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தெனாவட்டு தான் இவ்வளோ பெரிய இஷ்யூவாக கொண்டு போய் விட்டுருக்காது. அதை தாண்டி விஜய் போய் கொல்லணும், இந்த மாதிரி சாகணும், அதை வச்சு அரசியல் பண்ணுன்றதெல்லாம் அந்த மாதிரியான ஆள் கிடையாது விஜய். நம்ம அப்படி குற்றச்சாட்டில் இல்லை. விஜயை பிடிச்சி உள்ளே போடணும், போட்டு என்ன பண்ணுவீங்க? விஜயை 15 நாளில் பெயிலில் வர போகிறாப்புல. இதில் என்ன பலன் இருக்குன்னா, விஜய்க்கு வேணால் வாழ்க்கையில் ஒரு பெரிய இதாக இருக்கலாமே தவிர அப்படியேப்பட்ட கோரிக்கையை யாரும் வைக்கலை. தமிழக அரசும் அது போன்ற கேவலமான செயலை இதை அரசியல் ஆக்கணும்னு நினைக்கலை. ரைட்டா? ஏன்னா இது என்ன கேட்டால் திமுக ஏதாவது சொல்லுவாங்க சொம்பு எம்புன்னு. அந்த டுபாகூர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முதலமைச்சர் நினச்சிருந்தா, இதே ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் கரூர் சப்ஜெயிலை தாண்டி வந்திருக்க முடியாது. யார்? விஜய். கரூரை தாண்டி சென்னைக்கு வந்திருக்க முடியாது. அங்கேயே தூக்கியிருப்பாங்க. தூக்கி மிட் நைட்டில் கொண்டு ஆஜர்படுத்தி உள்ளே தள்ளியிருப்பாங்க. அது விஜய்க்கே தெரியும் எப்படி கையை கட்டி போய் நின்னாப்புலன்னு. ஆனால் ஒரு முதலமைச்சர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எல்லாருக்குமே அந்த வேதனை இருக்கும். இவங்களுக்கு இந்த தற்கொலைகளுக்கு என்ன தெரியும் தெரியல, விஜய் வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாப்புல. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எந்த தலைவனுமே எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவத்தை விரும்பவே மாட்டாங்க, பாஜகவை தவிர. புரியுதா? அது தமிழ்நாட்டு பாஜகவும் அதை விரும்பாது. நான் சொல்கிறேன் வட இந்திய பாஜக. தமிழ்நாடு பாஜகவில் அந்தளவுக்கு அண்ணாமலைலாம் கொடூரமான ஆள் கிடையாது. அதை விட கொடூரமான ஆள் யார்? நயினார் நாகேந்திரன்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அண்ணன் எச்ராஜா கூட அந்த மாதிரி கொடூரமான ஆள் கிடையாது. கோமாளின்னு வேணால் சொல்லாமல் தவிர கொடூரமானவர்னு சொல்ல முடியாது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து இது என்னன்னா,
முதலமைச்சர் வந்து அதை புரிந்து கொண்டு விஜயை கைது செய்யலை. புஷி ஆனந்தெல்லாம் தூக்குறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. புஷி ஆனந்தெல்லாம் பிடிக்கிறது பத்திரிக்காரனுக்கே தெரியும். இப்போ புஷி ஆனந்த் எங்கே படுத்திருக்காப்புலன்னு புரியுதா அவனுக்கு? கப்புன்னு தூக்கிட்டு போய்ட்டுருவாங்க. ஆனால் என்னென்னா இதை அரசியல் ஆக்க வேணான்னு தான் இது பண்ணுறது. இதற்கு வந்து நீ தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும். இப்படி ராஜபோகமாக தன்னோட சொந்த காசில் தான் வாழ்ந்துட்டுருக்கார் விஜய். அந்த விஜயை கொண்டு போய் ஒரு சப்ஜெக்டில் அடைச்சிங்கன்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டுருவாப்புல, மனநோயாளி ஆயிடுவாப்புல. அதே மாதிரி தன்னுடைய கட்சிக்காரன் 30 பேர் 40 பேர் செத்துருக்கான ஒரு தலைவன் உண்மையிலே வருத்தப்படுவான். ஸோ அவனை மேலும் புண்ணாக்குறதுக்கு உள்ள தூக்கி போட்டு அவன் நசுக்கி வழக்க போட்டு டென்ஷன் ஆக்க வேணான்னு செய்கிறதுக்கு நன்றி சொல்லணும் மு க ஸ்டாலினுக்கு. புரியுதா? வழக்கு போடாததுக்கும் எஃப்ஐஆர் போடாததுக்கும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சரியா? அப்படி விட்டுட்டு இந்த டுபாக்கூர்கள் பூராமே என்ன பண்ணுறாங்கன்னா போடுறாங்க. அது சோசியல் மீடியா பற்றி இப்போ நடவடிக்கையில் விசாரிப்போன்னு சொல்லியிருக்காரு. இதை ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் விடக்கூடாது. பொய் செய்தியவும் இந்த செய்தியும் பரப்புறதுக்கு. அது ரொம்பலாம் டிஎம்கே இப்படிலாம் போச்சு அப்படின்னா அது வந்து கட்சியும் நடத்த முடியாது, இவங்க ஆட்சியும் நடத்த முடியாது. ஏன்னா படு டுபாக்கூரா பல வதந்திகளை பரப்பி விட்றாங்க. பல சாதாரணமாக வதந்தியை கிளப்பி விட்டாலே எந்த அரசாக இருந்தாலும் உடனே கைது செஞ்சிடும். ஏன்னா அது வந்து மக்களை தூண்டி விட்டு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கான அது. அதை ஏன் இன்னும் செய்யாமல் இருக்காங்கன்றதே ஒரு கேள்விக்குரியாது. விஜய் ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி இது வந்து ஒரு சதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. ஏங்க அவங்க வந்து தற்குறிகள்ங்க. விஜய் ரசிகர்கள் எல்லாம் சொல்ல மாட்டான், தற்குறிகள் அப்படி சொல்லுவான். அப்போ அடிப்படை அறிவே இல்லாதவனை நேசிக்கிறோம். அவங்களாம் ஒரு சைக்கோ மனநிலையில் உள்ளவன் தான் அதை சொல்ல முடியுமே தவிர மித்தவெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. விஜய் இல்லைன்னா ஒன்று சைக்கோ மனநிலையாக இருக்கணும், இல்லைன்னா சுத்தமாக மண்டையில் ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கணும், இல்லைன்னா அரசியல் பண்ணுறான்னு வச்சுக்கணும். இந்த 3 தான் காரணம் தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. விஜய் மேலே வைக்கப்படுற மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் பொழுது அவர் திருச்சியிலையாவது இருந்திருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம். விஜய் வந்து தலைவர் கிடையாது. இதை தாங்க ஆரம்பத்துலன்னு சொல்லி சராசரி மனிதனுங்க, சராசரி ஒரு பணக்காரன், அவ்வளோதான். ஒரு நடிகர், அவர் தலைவன்லாம் கிடையாது. ஒரு தலைவனாக இருந்தால் எத்தனை சாவு நடந்தாலும் மன்னர் ஆட்சி காலத்தில் மன்னர்கள் தான் முதல்ல குதிரையிலையும் யானையிலையும் போய் சண்டை போடுவான். கடைசியில் வரமாட்டான். மன்னர் எல்லாம் போய் சண்டை போடுங்கடா, கடைசியில் நான் வரேன்னு இல்லாதோ பின்னாடி இருந்து ஓடி போயிடுறதோ தப்பி ஓடுறதோ மன்னர் காலத்திலே கிடையாது. நெஞ்சை காமிச்சு விழிப்புண்ணில் செத்து போயிடுவான். முதல்ல மன்னன் தான் போவான், அப்புறம் தளபதி தான் முன்னாடி போவான், அதுக்கப்புறம் தான் வழிகாட்டுறதுக்கு போயிட்டு பின்னாடி தான் சோல்ஜர்ஸ் போவாங்க. ஓவியாங்கிற ஒரு நடிகை அரெஸ்ட் விஜய்னு ஒரு ஸ்டோரி போடுறாங்க. அவங்கள விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் ரொம்ப ஆபாசமாக விமர்சிக்கிறாங்க. அதுதான் இவர்கள் எல்லாமே கீழ்த்தரமான இது தானே, சைக்கோக்கு தானே, ஜாம்பிகள் தான் பாதி பேர் இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுவான், அவன் கிடைச்சவனை இப்படி தான் போடுவான். இப்போ அவன் தலைவனை போட்டு தாளிச்சா அசிங்கமாக போட்டு ஏன்டா யாருக்குடா இது பண்ண அசிங்கமாக போட்டு எப்படா இப்போ கொண்டுட்ட நீ 40 பேர் அப்படின்னு போட்டால் அவங்க ஒத்துப்பாங்களா? இதாண்டா காரணம் அப்படின்னு விஜய் ஒருமையில் பேசி அசிங்கமாகவும் கேவலமாகவும் அவங்க அம்மா அப்பா பிறப்பெல்லாம் இழுத்து ஏன் போட முடியாது அடுத்தவனால்? நீ இன்னொருத்தையை போடும்போது உன்னோட தளத்தில் வந்து வேறு ஒருத்தையும் போட்டோன்னு நான் பிடிங்கிறியா நீ? யூடியூப்பில் எந்த நாயவும் நம்ம இதே பண்ண முடியாது. எந்த நாய் விமர்சனம் பண்ணுறது நல்லன்றதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் யூடியூப், சோசியல் மீடியாவே அதுக்கு தான். ட்விட்டராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் போலி ஐடி வச்சு போட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன் அப்புறம் விஜயை போட முடியாதா? போட்டால் ஏற்றுவீங்களா நீங்கள்? அசிங்கமாக விஜய் பிறப்பை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் போட்டால் நீங்கள் இழுத்து விட்டு போயிடுவீங்களா? அவங்க வந்து உன் தலைவன் தான் அடி வாங்குவான். நீ அவனை பற்றி போட்டேன்னா அவன் உன் தலைவனை பற்றி அசிங்கமாக போட இது தேவையா அவனுக்கு? நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்காம ஒரு நெருக்கலான ரொம்ப குறுகலான இடத்த கொடுத்து எங்களை இவ்வளோ பெரிய பழிச்சொல்லுக்கு ஆளாக்கிடுச்சு இந்த திமுக அரசு. யார் சொன்னா? ரோட்டில் போகிற நாய் ஏதாவது சொல்லியிருக்கும், அவங்க தலைவர்கள் ஏதாவது சொல்லி விஜய் ஏதாவது வாய் திறந்துருக்காரா? இல்லை பொதுச் செயலாளர்னு ஓடி போன ஆஃப் பாயில் ஆறுமுகங்கள்லாம் இருக்காங்க, அவனை ஓடிச்சுனானா? இல்லை இன்கம் டேக்ஸ்லேருந்து பாதியில் ஓடி வந்த நபர் சொன்னாப்பிலையா? இல்லை அந்த மாதிரி பொறுப்பில் அவர்கள் பொறுப்புன்னு சில பேர் கொடுத்து வச்சுருக்காங்க இல்லை பருப்புகளுக்கு, அந்த பருப்பு எதாவது சொன்னால் எதுவும் சொல்லியிருக்காரு. இது ரோட்டில் போகிறது எதாவது குழச்சிக்கிட்டு இருக்கும், அதுக்கு எவனும் பதில் சொல்ல மாட்டான். ஏன் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வீடியோவில் பதிவில் பார்க்குறேன், விஜய் சுற்றி ஒரு 500 போலீஸ் கூட இல்லை, இது வந்து என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க, இது முழுக்க முழுக்க தமிழக அரசு. ராகுலை சுற்றி எத்தனை போலீஸ் போட்டிருக்காங்க இவங்க? ராகுல் போகிறார்ல, அந்த வீடியோவை பாருங்கள், ஒரு போலீஸ் கூட இருக்காது. மத்திய அரசு என்ன பிடிங்கிருக்கு? எந்த மாநிலத்தில்? ராகுல் எதிர்க்கட்சி தலைவர், ஒரு முன்னாள் பிரதமரோட மகன், தாத்தா பிரதமர், அப்பத்தா பிரதமர், புரியுதா? அவங்க பொல்லு தாத்தா பிரதமர், என்ன பாதுகாப்பு போட்டீங்க? இவங்க சும்மா திட்டு பயிலுங்க ஏதாவது பேசுவாங்க. அண்ணாமலைக்கு தெரியாதா? அண்ணாமலை யாராவது போலீஸ் அதிகாரியாக இருந்தது தானே, சும்மா அது எதையாவது ஒன்று கிளப்பி விடுறது. அண்ணாமலை பேசுகிறதுலாம் ஒரு பேச்சுன்னு சொல்லி யாரும் எடுத்துக்க மாட்டாங்க.
இல்லை சார், இப்போ அண்ணாமலையை தாண்டி பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியினரும் யாருமே வந்து விஜயை பெருசாக விமர்சிக்கலை. இதை வந்து விமர்சித்தா ஏங்க அது வந்து ஒரு பெரிய ஜாம்பி கூட்டங்க. அது எதிராக வந்து இப்போ எடப்பாடி வந்து ஏற்கனவே இலவும் தெரியாது எட்டும் தெரியாது இருக்கிறத விஜய் வச்சு தப்பு சொல்லலாம், பிஜேபிக்காரங்க மிரட்டுறாங்கன்னு இருக்கிற நேரத்தில் அவர் எப்படி தப்பு சொல்லுவார்? கிடைக்க இதில் வந்து வீட்டில் சுருட்ட வரைக்கும் ஆதாயம்ன்றாங்கல்ல, எரியிற கோழியை பிடுங்க, எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் ஆதாயன்றக்காக தான் எடப்பாடி அரசியல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் நடத்துறாரு, பாஜகவையும் எதிர்க்கிற மாதிரி பேசுறாருங்கிற பேசுறாருல்ல சார், ஒரு 2 லைன் 3 லைன் பேசுறாருல. மசாஜ் பண்ணுறாரு பாஜகவுக்கு, தாய் மசாஜ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட மாதிரி பண்ணுறாரு, சாண்ட்விச் மசாஜ் அது. ஏன்னா இப்போ நிர்மலா சீதாராமன் தான் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இங்கே விமர்சனம் பண்ண வரல, நாங்கள் வந்து ஆறுதல் கூற வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவை யாருக்குமே தெரியாது, எந்த கம்பவுண்டர்னு நினச்சிக்குவாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய டாக்டர்னு நினச்சிக்குவாங்க. அந்த அம்மாவை யாருன்னு அந்த ஊர்க்காரங்களுக்கே தெரியாது. யார் ஒரு நான் எனக்கே பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி அதுதான் அதெல்லாம். அதனால் நிர்மலா சீதாராமன்லாம் வந்து அந்த அம்மா வந்திருக்குன்னு சொல்லி கூட இருக்கவனுக்கே தெரியாது. அரசியல் பண்ணுறாங்க, பிஜேபி வந்து இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் இதே விமர்சனத்தை தாவேக்காவினரும் சரி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கே தான் இதை வச்சு. நீங்கள் தாவேக்கான்னு சொல்லாங்க, தாவேக்கால இருக்க எவனுமே பேசியிருக்க மாட்டாங்க, எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க, தப்பி ஓடி எவனுமே இல்லை. கூட 4 பேர் இருந்தாங்க, இல்லை அந்த 4 பேருக்கு நன்றின்ற மாதிரி இந்த 4 பேரையுமே ஆளக்கான. ஆதவர்ஜனா எங்கே போனான்னே தெரில. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஆதவர்ஜனா தான். ஆதவர்ஜனா எங்கே? ஆதவர்ஜனா நேற்று என்னத்தை கிளப்பி விட்றாங்கன்னா மீடியாவில் காசை கொடுத்து ஆதவர்ஜனா தலைமறைவுன்னு, உனக்கு மேலே எஃப்ஐஆரே போடல, நீ எதுக்கு தலைமறைவான்னு போட்டுட்டு எல்லாம் வாபஸ் வாங்குறான் எல்லாமே கோடி மீடியாவும். புரியுதா அவனுக்கு? டக்குன்னு நீங்கள் ஒருத்தன்ட்ட ஒன்று கிளப்பி விட்டால் போதுங்க, எல்லா மீடியாவிலையும் வந்துடும். இப்போ அதுதான். ஏன்னா அவன் பிரேக்கிங் போட்டுருவான், இவன் பிரேக்கிங் போட்டுருவான், அவன் டக்குன்னு போடுவாங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸே இருக்காது, தூக்கிடுவாங்க. அவங்கள பற்றிலாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு பேட்டி எடுக்கிறதோ அவங்களுக்கு சொல்கிற மக்களுக்கு தாவேக்கால யாராவது ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா? இன்னும் யாரும் சொல்லலை. அப்புறம் அதுக்கு இப்போ நம்ம போகிற ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்ன பண்ண முடியும்? அவன் அதாவது ரோட்டில் போகிறவன பேட்டி எடுத்துகிட்டு சம்மந்தமே இருக்காது. இல்லைன்னா யூடியூபுக்கு இருக்காங்க சில பேர் இருக்காங்க காசு வாங்கிட்டு, அவங்க ஏதாவது பேசுவான். விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது ஏன் கவர்மெண்ட்டே கேஸ் போடல, அப்புறம் எப்படிங்க நீங்களாக கிளப்பி விட்றீங்க விஜய் கைது செய்யப்படுவார்? விஜய் கைது செய்யணும்னு ஏதாவது முதலமைச்சர் சொன்னாரா? இல்லை கேஸ் போட்டிருக்காங்களா? எஃப்ஐஆர் போடு. விஜயை தூக்குறதுன்னா அன்றைக்கே தூக்கி கரூர் ஜெயிலில் வச்சுருப்பாங்க. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன். யாராக கேஸ் போட்டிருக்காங்களா? இல்லை போலீஸில் வழக்கு போட்டு விசாரிக்க கூப்பிட்டாங்களா? அப்புறம் எப்படி கைது செய்வாங்கன்றீங்க? நீங்களாக எதாவது ஒன்று கிளப்பி விடுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே சார், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அடுத்த சுற்றுப்பயணத்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சு ஏன் போட்டுமே, நாளைக்கே போட்டும். இந்த சனிக்கிழமை போனால் நல்லா இருக்குமே. 40 பேர் தானே செத்துருக்கான் சார். 40 பேர் சார் உயிரில். ஆமாங்க, அடுத்த வாரம் போக சொல்லுங்கள் சார். இல்லை சார், விஜய் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி தாமதமாக வர்றது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க செய்யல காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, ரசிகர்கள் எங்களை பின்தொடர்றாங்க, அவங்களுக்கு எந்த விபத்தும் வந்துடக்கூடாது. அப்போ வராத பின்தொடர்றான்னு இருக்குதுல்ல. புரியுதா? இப்போ நடுராத்திரியில் போனால் நாய் துரத்துதுன்னு இருக்கீங்க. எதுக்கு நடுராத்திரியில் போகிறீங்க? பைக்லேயே கார்லேயே போக வேண்டியதானே? இல்லைன்னா கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி நாயை பிடிச்சி கொடுங்க, அப்படி தானே சொல்லுவாங்க. நம்ம யாரையும் நாயின்னு சொல்லலை, யாரையும் கம்பேர் பண்ணல, உதாரணத்துக்கு தான் சொல்லுவோம். நைட்டு நீங்கள் போகிறீங்க, உங்கள் ஏரியாவில் இருக்குன்னா நீங்கள் பார்த்து தானே போவீங்க, ஒன்றும் போக மாட்டீங்க. சரி காலையில் வர்றேன், படத்துக்கு போயிட்டு வந்தால் லேட்டாகனா நிறையா இதாகுது அப்படி தானே செய்வீங்க. இப்போ அந்த மாதிரி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, இதுக்கு விஜய் வந்து முதன்மையான காரணம் இல்லை, இது உளவுத்துறையோட ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி அவங்க அப்பா சில கேள்வியெல்லாம் கேட்டார், அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டாரான்னு கேளுங்க அவர்கிட்ட போய். அவங்க அப்பா சில கேள்விகள்லாம் சொன்னார், ஏன்னா அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள், அப்புறம் மீதி அவர் அரசியல் பேசலாம். இல்லை சார், இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாருமே வந்து விஜயை இது வந்து விஜய் மேலே தப்பு இல்லை, விஜயை வந்து இதை முதன்மை குற்றவாளியாக ஆக்கக்கூடாதுங்கிற பொழுது இதை வச்சு பாஜக விஜயை கையகப்படுத்த வாய்ப்பு இருக்கா? அதுதான் நான் காலையில் பிரேக்கிங்காக அதுதான் போட்டிருக்கேன். பாஜகவோட திட்டம் தான் இது பின்னாடி ஃபுல்லாகவே இருக்குது. இந்த கலவரத்துக்கு பின்பு இதை அரசியலாக்கி லாபம் சம்பாதிக்க வேணும்னு பாஜக. அதுக்கு தான் நிர்மலா சீதாராமன்லாம் யார்? அந்த மாதிரி நான் எலெக்ஷன் நின்றுச்சா, பொது அரசியலுக்கு வந்திருக்கா? எதுவுமே இல்லை. அந்த மாதிரிலாம் வருதுங்கும் போதே இவங்க ஏதோ சதி பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம், ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ ஆதவர்ஜனா என்ன சொல்லியிருக்கேன்னா, தர்மத்தின் வாழ்வுதனை சூழ். எங்கே இருக்கான் ஆதவர்ஜனா? இப்போ வந்து நியூஸ் வந்திருக்கேன் சார். எப்போ வந்திருக்கு? எதில் வந்திருக்கு? ஏபி தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க, மரணங்கள் நெஞ்சை உலுக்குகின்றன, இந்த மாதிரியான விஷயம். இதுலேருந்து நான் இன்னும் மீளா துயரத்தில் இருக்கேன். எங்கே இருக்க அதை கேளுங்க, அதை கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. மீளா துயரத்தில் இருக்கப்பா, எங்கேப்பா இருக்கேன்னு கேட்கணும்ல. அவங்க முழுக்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எங்களோட வளர்ச்சி பிடிக்காம
டிஎம்கேவோட சதி. ஆமாம், அதை முக ஸ்டாலின் தான் அந்த கூட்டத்தெல்லாம் கூட்டு வந்து செருப்புலாம் வாங்கி கொடுத்து எரிங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் தான் வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. ஆளை வச்சு இதை அடித்து எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. சரி, இப்போ ஆதவர்ஜனால ஒன்றுமே தெரியாது. விஜய்க்கெல்லாம் ஒன்றும் விரல இப்படி வச்சிங்கன்னா கூட தெரியாது. பாவம், அவருக்கு என்ன தெரியும்? அவர் வந்தார், இந்த மாதிரி நடந்துருச்சு, அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? இப்போ மத்திய அரசுமே ஹேமா மாலினி தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க. படம் பண்ணுறாங்களா? இது கமிஷன் அமைச்சிருக்காங்க. கமிஷன் அமைச்சிருக்காங்களா? ஒருவேளை விஜய் வச்சு படம் கிடம் பண்ணுறாங்க நினச்சேன். ஹேமா மாலினி அப்பத்தாவை போட்டு விஜய்க்கு அம்மாவா ஹேமா மாலினி, அவன் ஹீரோயின் யார் சொல்லிட்டாங்களா? சார் அவங்க எம்பி இல்லை சார், அவங்க ஒரு தலை இருக்கட்டுமா, அவங்க நடிகை தானம்மா. ஆனால் இப்போ எம்பிங்கிற ஒரு பொறுப்பில் இருக்காங்க. இருக்கட்டும். இல்லை படம் நான் தெரியாமல் தான் அவங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு தெரியல, நான் இப்போ வெளியில் போகாதனால எனக்கு தெரில. படம் இல்லையா அது? சார் இது கமிஷன் அமைச்சர். கமிஷனா? இல்லை, நான் கூட ஹேமா மாலினி தலைமையில் படம் பண்ணுறாங்கன்ற மாதிரி நினச்சேன். ஜனநாயகனுக்கு அப்புறம் வந்து அடுத்த படமாக பண்ணுறாங்க. அவர் தான் கடைசி படம்னு சொல்லிட்டாரா சார்? இருந்தாலும் இப்போ இந்த சாவை அவர் எதிர்பார்த்தாரா? இல்லை, அப்போ திருப்பி படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம்ல. இந்த விஷயத்தை நம்ம கருத்தை படமாக பதிவு பண்ணலாம்னு நினைக்கலாம். ஏற்கனவே நடிகைன்றதுனால ஹேமா மாலினிக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், சினி ஃபீல்டை பற்றி தெரியுன்றதுனால அவங்கள வந்து அனுப்பி எதுவும் பண்ணுறாங்களோ தான் நான் நினச்சேன். படம் இல்லை அது. என்ன பண்ணியிருக்காங்க? கமிஷன் அமைச்சிருக்காங்க சார். கமிஷனா? சரி 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 சார். அப்புறம் வந்து காவல்துறை சைட்லேருந்து புஷி ஆனந்த் மேலே அந்த மாவட்ட செயலாளர் மேலாம் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் சொன்னோம். குற்றச்சாட்டு வைக்கல, வழக்கு தான். நாங்கள் சொன்னதை எதையுமே அவங்க வந்து கேட்கல, ஃபாலோ பண்ணலை. இப்போ மொத்த பழியும் எங்கள் மேலே தூக்கி போடுறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது என்ன காவல்துறை இதெல்லாம் போய் காலில் விழுகிற மாதிரில இருக்குது. பிடிச்சி போட வேண்டியதானே, தேடி பிடிச்சி எங்கே இருக்கான்னு தெரியாதா? இதுதான் உளவுத்துறை ஃபெயிலியர்ன்றது. புஷி ஆனந்தை பிடிக்க முடியல உங்களால், எங்கே இருக்க? அதுதான் உளவுத்துறை ஃபெயிலியரை தவிர சம்பவம் உளவுத்துறை ஃபெயிலியர் கிடையாது. சார் 8:15க்கு விஜய் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகுது. வந்து சேர்றதுக்கு இங்கே 12:30 ஆயிடுது. அடுத்த இது 12:30க்கு பேச வேண்டிய கரூருக்கு 7 மணி ஆயிடுது. தொடர்ச்சியாக விஜய் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கனால தான் இந்த சம்பவம். இனிமேல் பண்ண மாட்டார்மா, நம்புங்க. இனிமேலாம் பண்ண மாட்டார். ஏற்கனவே பண்ணிட்டாரு, அதனால் ஒரு விளைவுகள் வந்துருச்சு. இனிமேல் வந்து அந்தளவுக்கு கொடூரம் கிடையாது விஜய். நெஞ்சில் ஈரம் இல்லாத ஆள் கிடையாது. நம்மளால தான் இப்படி ஆச்சுன்றது தெரியும். இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டார். இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸை வந்து டிவிகே தொண்டர்கள் அடித்த விஷயம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்புலன்ஸ்குள்ளே ஆளே இல்லை, இது எங்கள் கூட்டத்தை வந்து கலைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட. அதுதான் அந்த தக்குரிங்களுக்கு தான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்லியிருக்காங்க, உங்கள் ஆளை தாண்டா விழுந்தவனை காப்பாற்றி கொண்டு பாடியை ஆளை போட்டுட்டு வந்திருக்கேன்னு. அதுக்கு என்ன சொல்கிறேன்? மறந்து குடிச்சு எடுத்துருவாங்க. அவங்க தற்குறி நாயங்க. இவங்கள பற்றி ஒன்றுமே, இவங்க வந்து காட்டு மிராண்டிங்க. எவனை அடிக்கணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியாது. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்களே, அதைத்தான் சொல்கிறேன். அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்தவன் என்ன இப்போ சொல்லியிருக்காங்கன்னா, தெரியாமல் அழுதுச்சா அந்த குழந்தை, விஜயை பார்க்கணும்னு அழுதுச்சா. அது கை குழந்தை, பாவம், அவங்க அப்பா வேலைக்கு போயிருக்காரு. ஒருத்தர் வந்து சொல்கிறார் 1.5 வயசு கை குழந்தைய தூக்கிட்டு வந்து விஜய் என்ன தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வர்றாரு. இல்லை, அந்த மாதிரி தற்கூறிகள் இருக்கும்போது இப்படி சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கே இழுக்குங்க, தமிழனுக்கே இழுக்குங்க, தமிழன் வரலாற்றுக்கே இழுக்குங்க. இது சார் பேட்டை கொண்டு வந்துட்டு அதில் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டத்தில் முந்தி அடிச்சு வராங்க சார். இதான் அந்த மாதிரி தற்கூறிகள் இருக்க வரைக்கும் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது. தமிழனுக்கே பெரிய கேடுங்க. தமிழன் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லைங்க. காரி துப்புவாங்க வெளியெல்லாம். ஏன்டா தமிழன்றீங்க, தமிழ்நாடுன்றீங்க, இப்படி பேசுகிறீங்க, அப்படி பேசுகிறீங்க, கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்பே தோன்றிய மூத்த குடின்றீங்க, வீணாக போனவனுங்களா இவங்க தான்டா தமிழன்? தமிழ் இனத்துக்கே கேவலம், தமிழ்நாட்டுக்கு கேவலம், எல்லாத்துக்குமே கேவலம். சிரிக்கிறான். ஏன்டா ஒரு நடிகர் இதில் போடுறான், DWTV ஜெர்மனில் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்றது இந்த உலகத்துக்காரெல்லாம் ஜெர்மனில் ஆச்சரியப்படுறான், இது பிபிசியில் ஆச்சரியப்படுறான், பிபிசி இங்கிலீஷில் அல் ஜசீரா போடுறான். அதாவது அவங்க கேவலமாக செருப்பை கழட்டி அடிச்சிருக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி நியூஸ் போடுறாங்க. ஒரு நடிகரை பார்ப்பதற்கு எதற்கு வராங்கன்னே தெரிலன்னு போடுறாங்க. இப்படி ஒரு கூட்டம் அந்த உலகத்தில் இருக்குன்றது. இப்போ தமிழ்நாடு தான் ஹாட் டாபிக். இப்போ ஜெர்மன்லையா, ஃப்ரான்ஸில், அந்த இட்டாலியில் இருந்தாலும் போகாத இடத்துக்குலாம் அல் ஜசீரா அரேபியன்ஸுக்கு பூராமே இதுதான் ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருக்குது. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது கேவலம், தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உலக கேவலம் இது. சார் அப்புறம் வந்து விஜய் அவர்கள் நிவாரணத் தொகை 20 லட்சம் அறிவிச்சிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்து போங்க, இன்னும் எவ்வளோ இருக்கா நிவாரணத் தொகையாக கொடுங்க, அடுத்தடுத்த கூட்டத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் அமௌண்ட்டை. அப்போ வந்து இதுக்கப்புறம் இந்த கூட்டம், விஜயோட அந்த சுற்றுப்பயணம் என்ன மாதிரியான ஒரு கூட்டமாக அமையும்? இனி கட்சியை கலைச்சிட்டு போகிறது நல்லது. இனி தொடர்ந்து அரசியலில் இருந்தால் அவர் துரத்தப்படுவார் அரசியலை விட்டு பிற்காலத்தில்.
சார் ஏன்னா நம்ம பல டைம் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டேன். செய்தியாளரை சந்திக்க மறுக்கிறாரு. அன்னைக்கு வந்து திருச்சியில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இது ரொம்ப கஷ்டமான விஷயம், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் தலைவன் கிடையாதுன்றதை அதான் சொல்கிறேன். சராசரி விஜய் பாவங்க, சராசரி மனிதன். தலைவனுக்கும் சராசரி மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக இருந்தாலும் தலைவன் அங்கே போய் நிற்பான். சராசரி மனுஷன் ஓடி போயிடுவான், போய் படுக்கிறதுக்கு ஓடி போயிடுவான், பயந்துக்கிட்டு ஓடி போயிடுவான். அது மாதிரி விஜய் வந்து ஒரு நல்ல இதயம் கொண்டு ஒரு சராசரி மனுஷன் தானே தவிர ஒரு தலைவன் கிடையாதுன்னு தான். ஒரு தலைவனாக இருந்தால் அங்கே ஒரு 2 லைன் பேசிட்டு தான் போவான். நான் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன், இது குறித்து நம்ம என்னன்றதை எனக்கு இன்னுமே புரியலை, நான் வந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் யோசிச்சு நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறேன். தலைவன் தெரிச்சு ஓடுறவன் வந்து சராசரி மனிதன். சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்தில் ரஜினி அவர்கள் ட்வீட் போடுறாரு. உடனே விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி தான் விஷ மருந்து கொடுத்து வன்மத்தை காமிக்கிறாரு ரஜினி. அதை தான் இவங்க தற்கூறிங்க. அவங்க எல்லாத்தையுமே பண்ணீங்க. ட்ரம்ப்பாக இருந்தாலும் எல்லாத்தையும் போப்பாண்டவரே சொன்னார்னாலும் கழுவி ஊற்றுவாங்க. இப்போ சங்கராச்சாரியார் ஏதாவது கண்டனம் கொடுத்தனா கூட யோ நீலாம் சாமியாரான்னு வாங்க. செந்தில் பாலாஜி எப்படி 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ரஜினி தான் ஆளை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாரு, விஷவாயுவை கொடுத்து அவங்க ரசிகர்களை அனுப்பி விட்டு விஜய் வளர்ச்சி பிடிக்கல, அதனால் ஏதோ விஷவாயுவை கொடுத்து கொண்டு விட்டாருன்னு வாங்க ரஜினி. அப்புறம் அந்த பொண்ணு ஏதோ நடிகை போட்டாலே இவ தான் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை வேணாலும் அவங்க வந்து என்னென்னா தற்குறி கூட்டம் எதை வேணாலும் சொல்லும், யாரை வேணாலும் அடிக்காது. விஜய் மீது தவறு சொன்னால் எல்லாரையுமே 200 ரூபா ஊப்பி அப்படின்னு ஒரு விமர்சனமும் 200 ரூபா இல்லை, அசிங்கமாக இல்லை. அது திருப்பி வந்து விஜயை போட்டால் விஜய் பிறப்பில் சந்தேகம் கிளப்பி போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா எதிர்த்தரப்பில் இருக்கிறவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது, கேவலமாகவும் இந்த மாதிரி கேடு கேட்ட நாய்ங்க கிடையாது. இந்த நாய்ங்கெல்லாம் விழுந்து புறாண்டுது எல்லாரையும். யார் விஜய்க்கு எதிராக போட்டாலும் புறாண்டுதே. விஜய்க்கு எதிராக இவங்க பூரா திரும்பினா என்னடா ஆகும்? விஜய் அப்பாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் பொண்டாட்டியை பற்றியும் பிள்ளையை பற்றியும் விஜயை பற்றியும் அசிங்கமாக போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டைப்பிங் தானே. போட்டால் நீ யாருன்னு கண்டுபிடிச்சிருவியா? இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? நீ போட்டேன்னா அவங்க போட மாட்டாங்களா? பயிலுன்றது தான் தெரியுது இவ்வளோ கேவலமாக இறங்கி போகிறீங்கன்றது. திருப்பி அடித்தா என்ன ஆவீங்க நீங்கள்? திருப்பி அவன் போட மாட்டான். அப்படி இதுக்கு பாவம் விஜய் என்ன பண்ணுவார்ன்றது தான் இப்போ எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. இப்போ விஜய் அசிங்கமாக பேசினா, ஆதவர்ஜுனா குடும்பத்தை இப்போ இழுத்து அசிங்கமாக பேசினா பேச முடியாதா? போட முடியாதா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் விஜய் வந்து ஒரு தலைவன் கிடையாதுன்றது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு அவன் செய்ய முடியுன்றதை இன்னொருத்தர் செய்ய முடியாது. புடலங்கா பயிலுக்கு 18 வயசில் ஒரு வெப்சைட் ஆரம்பித்து நீ என்ன போடுறீங்க? திருப்பி ஏண்டா அதை விட உன்னை விட சீனியர் இருப்பான், ஜூனியர் இருப்பான், உன் தலைவனை பற்றி அசிங்கமாக போட முடியாதா? கிழித்து தொங்க விட்டுருவாங்க. அது வேண்டான்னு அந்த மாதிரி கேவலமாக இறங்கக்கூடாதுன்னு எல்லாம் பார்த்துட்ருக்கேன். விஜய் ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் தாமதமாக வராருங்கிற விமர்சனமாக வைக்க. அதுதான் விமர்சனம் என்ன வைக்க? நீங்கள் என்ன பட்டும் படாமல் கேட்குறீங்க? விமர்சனம் என்ன? அதுதானுங்க உண்மை. புரியுதா உங்களுக்கு? பில்டப் தான் உண்மை. அந்த பில்டப் காண்டி தான் அந்த ஒரு கூட்டத்தை கூட்டணும், தன்னோட மாசை காமிக்கணும்னு போட்டு இப்போ மாசை காமிச்சிட்டாங்க சுத்தமாக. ஓகே, விஜய் இவ்வளோ நாள் சுற்றுப்பயணம் மாநாடு இதெல்லாம் நடத்தின எல்லா பிம்பமும் இப்போ உடஞ்சி போன மாதிரி புளியில் போட்டு புதைச்சிட்டாங்க, அவ்வளோதான். இனி அது எந்திரிக்காது. இந்த ஜாம்பிகளையும் இந்த முளமாரிகளையும் இந்த இப்போ கிறுக்கைங்களையும் தற்கொலைகளையும் வச்சுக்கிட்டு மீதி காலத்தை ஓட்டி எலெக்ஷனில் ஒரு 4-5% ஓட்டு வாங்கிட்டு அதோட வெளியில் போயிட வேண்டியதான். கருத்துக்களை பயந்துக்கிட்டு